இன்னைக்கான வைரல் டாபிக் அப்படிங்கிறது திருமாவளவன் அவர்கள் கதர்ன அந்த சம்பவம். நீதித்துறையிலும் இருக்கிறார்கள், அதான் பிரச்சனை. சங்கிகளுக்கு எல்லாம் இருக்கிறார்கள், காவல்துறையிலும் இருக்கிறார்கள், காட்சி சட்டக்குள்ள சங்கிகள் இருக்கிறார்கள். சங்கிகளுக்கு எல்லாம் இருக்கிறார்கள், பேராசிரியர்களாகவும் துணைவேந்தர்களாகவும் இருக்கிறார்கள். சங்கிகளுக்கு எல்லாம் இருக்கிறார்கள், உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள், உயர்நீதிமன்றத்தில் இருக்கிறார்கள், மதுரை கிளையிலும் இருக்கிறார்கள். சரி, இந்த போராட்டம் திருப்பரங்குன்றம் இஷ்யூ தானே, அது முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்னைக்கு அவர் பேசுறதை பத்தி நான் அட்ரஸ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ அண்ணாமலை அவர்களுடைய அந்த கோர்வையான அவரை வச்சு செஞ்ச சம்பவத்தோட இணைச்சு பார்க்கும்போது இன்னும் ஆனந்தம், இன்னும் அற்புதம். இதே திருமாவளவன் போகும்போது 3 மாதத்துக்கு முன்பு திருப்பூர் வெளியே வர்றாங்க. ஒரு அம்மா வந்து ஐயா செல்ஃபி எடுக்கணும்னு சொல்லும்போது திருப்பூரை அழித்து விட்டு செல்ஃபி எடுத்த திருமாவளவன் அவர்கள் திருப்பரங்குன்றத்தை பத்தி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை. அது கூட இப்ப இன்னும் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த சினாரியோஸ் எல்லாம் வச்சு ட்ரெண்ட் பண்றாங்க. ஒன்னு இருக்கும் பொதுவா ஒரு இப்ப இந்த வீடியோ, இப்போ ஒரு படமே வச்சுப்போமே, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா வாய்மொழியா இந்த படம் சூப்பரா இருக்குப்பா இப்படி சொல்லி அப்படியே ஸ்லோவா ஒரு இன்க்ரீஸ் கொடுக்கும்ல, அதே மாதிரிதான் திருமாவளவன் அவர்களும் திருப்பரங்குன்றமும் அப்படின்னு சொல்லி இணைச்சு பார்க்க முடியும். இப்ப அன்னைக்கு அவர் கொடுத்த ஹைப்பை விட இன்னைக்கு ஏறுதுல, பேசி ஒரு ஹைப் ஏறுதுல, அதை பத்தி நம்ம பேச வேண்டாமா? நோ, பேசிதான் ஆகணும். சிறப்பா பேசுவோம், சம்பவமா செய்வோம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கனி நியூஸ். நான் தீபிகா. ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் எண்ட் வரைக்கும் பாருங்க. அண்ணாமலை அவர்களை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஒரு 100க்கு அவுட் ஆஃப் எவ்வளவு ஸ்டார்ஸ் அவருக்கு கொடுப்பீங்க, எவ்வளவு மார்க்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கறத சொல்லுங்க. நமக்கு எப்பவுமே அண்ணாமலைக்கு 100க்கு 100% தான். ஏன்னா ஹீஸ் அ ஹானஸ்ட் மேன். அதுக்கு மேல ஒரு வேர்டு கூட தேவையில்லை, அதுவே ஒண்ணு போதும். அப்படியே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திருமாவளவன் அவர்களுடைய அழுகை சத்தம் அப்படின்னு நான் சொன்னேன்ல, அது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. சங்கிகள் அப்படின்னா எனக்கு முதல்ல அந்த சங்கிகள் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் உங்கள யாருக்கா தெரிஞ்சுன்னா தயவு செஞ்சு அதை கமெண்ட் பண்ணுங்க. அண்ணாமலை கூட அப்புறம் பண்ணலாம். ஏன்னா இந்த சங்கின்னு ஏன் பிஜேபியினுடைய ஆதரவாளர்களா இருக்கக்கூடிய ஒரு நபர்களையும் சொல்லணும். அதுக்கு என்னதான் மீனிங் உண்மையாவே தோணும்ல, என்ன எதுக்குடா அதை கம்பேரிட்டிவ்லி சொல்லிட்டே கிடக்குறீங்க அப்படின்னு. சோ சங்கிகள் எங்கெல்லாம் இருக்கிறார்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. எங்கெல்லாம் இருக்கீங்க, எங்க இருக்காங்க? நீதித்துறையில இருக்கிறார்களாம், காவல்துறையில இருக்காங்களாம், துணைவேந்தர்களா இருக்கிறாங்களாம், அடுத்து உயர் நீதிமன்றத்துல இருக்காங்களா, உச்ச நீதிமன்றத்திலயும் இருக்காங்களாம், கூட சேர்ந்து மதுரை கிளையிலுமே இருக்காங்களாம், எல்லா இடத்துலயும் இருக்காங்களாம். இவங்க எல்லாரும் இருந்து நம்மள நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு விடாம அவங்களே அடைச்சிக்கிட்டு அவங்க மக்களுக்கு எதெல்லாம் போகணுமோ அதெல்லாம் செய்ய விடாம பண்றாங்களாம். அதை நம்ம அப்படி பார்க்க கூடாது. பிஜேபியா இருக்கக்கூடிய நபர்கள் அதெல்லாம் அப்படி பார்க்க கூடாது. பெருமையா சொல்றாருப்பா, திரும்ப கதறாருப்பா, அழுறாருப்பா, ஐயோ பிஜேபி RSS புகழ்றாருப்பா, அப்படிதான் பார்க்கணும். என்ன காரணம்னா எல்லா துறைகளிலும் எல்லாருமே இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான ஒரு உண்மையா இல்லையா? இப்போ பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லையா, வேற எல்லா சமூகத்தை சார்ந்தவர்கள் இல்லையா, யாருதாங்க இல்ல? இப்ப நீங்க திமுக கட்சியில இருக்கிறீங்க, ஒரு ஆசிரியரா இல்லையா? நீங்க வந்து ஒரு டாக்டரா இல்லையா? இல்ல நீங்க எல்லா துறையிலையும் சார்ந்தவர்களுமாவும் இல்லையா? பிஜேபியில இருக்கிற நபர்கள் எந்த துறையிலையும் சார்ந்தவர்கள் இல்லையா? ஒரு துறை சார்ந்தவர்கள் இந்த கட்சியை மட்டும்தான் பிடிக்கும் எனக்கு அப்படின்னு இருக்காங்களா என்ன? பிஜேபினா டாக்டர்ஸ் மட்டும்தான், திமுகனா வந்து சரி விடுங்க அது அவங்க மட்டும்தான், இந்த மாதிரிலாமா வச்சுக்கிறாங்க? எல்லாரும் ஒரு வீடுன்னு எடுத்துக்கிட்டவன் அந்த வீட்டிலேயே பல துறையை சார்ந்தவர்கள் இருக்காங்க. இப்ப எனக்கு வந்து ஒரு கட்சியை பிடிக்கும், எங்க ஹஸ்பண்ட்க்கு ஒரு கட்சி பிடிக்கும், எங்க அம்மாவுக்கு ஒண்ணு பிடிக்கும், என் தம்பிக்கு எல்லாருக்கும் ஒண்ணு பிடிக்குங்க. நீங்க அதெல்லாம் பார்க்க கூடாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. உனக்கே அவங்கள பிடிக்கும், இவங்களதான் பிடிக்கணும்னு சொன்னா அது மோசம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, பெருமையா சொல்லிட்டு இவங்க எல்லாருமே ஆதிக்கம் பண்றாங்கன்னா எப்படி? ஆனா மனுஷன் உண்மையை சொல்லிடுவாரு, புலம்பும் போதே உண்மையும் பேசிடுவாரு. அவங்க எல்லாருமே இருக்காங்க. RSS அப்படிங்கிறது பறந்து விரிந்திருக்கு, பிஜேபி அப்படிங்கிற முக்கிய தலைவர்கள் நிறைய இடத்துல இருக்காங்க, பறந்து விரிஞ்சிருக்கு அப்படிங்கறத அவர் மென்ஷன் பண்ணிட்டாரு. நம்ம அப்படி புரிஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அதனால் அண்ணாமலை தனி ஆவர்த்தம் செய்கிறார். நாள்தோறும் அவர் பத்திரிகையாளரை சந்தித்து பேட்டி கொடுக்கிறார். உன் கட்சிக்கு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், உன் சீட்டை கிழிச்சாச்சு. சரி, என்ன தீபிகா அண்ணாமலை ஏதோ சொல்லிட்டாரு, நீ அதை ஃபர்ஸ்ட் சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வர விஷயத்துக்கு அண்ணாமலை அவர்களை விமர்சனம் அவர் எப்படி திரும்ப வைக்கிறாரு? நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் மாநில தலைவர், ஆமாவா இல்லையா? உன் சீட்டை கிழிச்சாச்சு அப்படிங்கிறாரு. இது யாருக்கு அசிங்கம்? உண்மையா என்னதான் அண்ணாமலை வந்து 1000 சொல்லலாம், எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு பதவி அப்படிங்கிறது என்னுடைய கூந்தல் மாதிரி, எனக்கு தேவையில்லை, நான் மக்களுக்காக பேசுறேன் அப்படின்னா அவர் இன்னும் அரசியலுக்குள்ள முழுமையா வரலங்க. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படியே ஒரு தோராயமா இங்க நடக்கிற பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணிட்டு போறாரே தவிர அரசியலுக்குள்ள முழுமையா அவரு உள்ள நுழையல. அவர் முழுமையா நுழையணும் அப்படின்னா தூங்கிட்டு இருக்க பாஜக முழிச்சுக்கணும்.
டிஎன்ல இப்ப எலெக்ஷன் என்ன, தமிழ்நாட்டுல 3 மாதங்கள்ல எலெக்ஷன். பிஜேபியினுடைய வளர்ச்சி அண்ணாமலை இருக்கும்போது எப்படி இருந்துச்சு, இப்போ நம்ம தத்தியா வச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும். ஒரு பெரிய கூட்டணி, பெரிய மெகா கூட்டணி, என்ன வருது கூட்டணி? அதிமுக இன்னைக்கு வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணியை தவிர வேற என்ன உறுதி பண்ணிருக்கிறாங்க? இருக்கிற ஓபிஎஸ் சதறிட்டு இருக்கிறாரு, ஆமாவா இல்லையா? டிடிவி தினகரனே சதறிட்டு இருக்காரு. சசிகலாவினுடைய நிலைமை என்னன்னே தெரியல. இப்படி இருக்கும்போது கூட இருக்கிற தொண்டர்களுடைய மனநிலை யோசிச்சு பாருங்களேன். ஒன்னே ஒண்ணுதாங்க சொல்றேன், அவங்க மனநிலை எப்படி இருக்கும்? இப்ப திமுக கூட எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. விசிகா என்ன பண்ணாலும் விட்டு போகாது, கரெக்டா? காங்கிரஸ் பூச்சாண்டி காமிக்கிறாங்க, சீட்டுக்காக பயமுறுத்திட்டு இருக்காங்க. பட் விட்டு போவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. வெளிநபரா இருக்கிற நம்மளுக்கு புரியுதுல, அவங்க கூட்டணி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு தெரியுதுல. இப்போ அதே அதிமுகவை எடுத்துக்கிட்டா செதறல் மட்டும்தான், ஆமாவா இல்லையா? இப்ப பாமகவே உள்ள வரும் அப்படின்னாலும் அங்கேயே அப்பா புள்ள பிரச்சனை பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் அன்புமணி உள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, வந்துருவார் ஷார்ட்டா. ராம்தாஸ் திமுக பக்கம் போனார்னா விசிகாக்கு அப்ப கொஞ்சம் முட்டிக்கும், அங்க லைட்டா ஒரு டிசாஸ்டர் அப்படிங்கிறது அங்க நடக்கும். அது ஆனா அவங்க பாத்துப்பாங்க. நம்ம முதலமைச்சர் ஐயா அதெல்லாம் சூப்பரா டாலி பண்ணிடுவாரு. பட் இங்க என்ன வாட் இஸ் ஸ்டேட் ஹியர்? எந்த ஸ்டேஜ்ல இது நிக்குது? நான் உட்கட்சி பிரச்சனைக்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மேலிடம் 1000 சொல்லலாம். ஆனா நம்ம கட்சியை மூடிட்டு போயிடும் போல் இருக்கேன்ற ஒரு நிலைமைன்னு ஒண்ணு வருமா இல்லையா? நீங்க என்ன ஒன்னே ஒண்ணுதாங்க சொல்யூஷன், என்ன கையிலேயே வச்சிருக்கீங்க, அண்ணாமலைக்கு ஒரு பதவியை கொடுங்களேன். அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ராஜகோபாலன் சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் சொல்றாங்க. அவசரப்பட்டு படுறோம்னு சொல்றதுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சிடும் போல் இருக்கே, சோழியை முடிச்சு விட்டு போயிருவீங்களா? கேள்வி கரெக்ட் தானேங்க? அவசரப்படக்கூடாதுன்னா 3 மாசம் தாங்க இருக்கு. இப்பயும் நீங்க அவசரப்படலைன்னா என்னங்க சொல்றது? ஒண்ணுமே இல்லாத டிஜிட்ல ஒரு 3% இருந்துச்சு பிஜேபி, இன்னைக்கு இவ்வளோ பெருசு. இப்ப எங்களை மாதிரி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து ஒரு சூப்பர் இப்படிதான் இருக்கணும் இதெல்லாம் இதுதாங்க அப்படின்னு சொல்லி ஓரளவுக்கு அரசியல் ஒரு மனப்பான்மையெல்லாம் கத்து கொடுத்த நபர்னு பார்த்தா அண்ணாமலை தானே. அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு வந்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப எல்லாருமே இழுத்து மூட்டு ஷட்டர் போட்டு போயிடணுமா? உள்ள இவரை நம்பி வந்தவர்கள் எவ்வளவு நபர்கள் பிஜேபி அப்படின்னு சொல்லி. ஏன் நான் சொல்றேன்னா 12% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. பிஜேபியோடைய வளர்ச்சி தமிழகத்துல 3% இருந்தது, வெறும் 3, இங்கே 12%. இவ்வளோ மாசம் ஒரு மனுஷனால செய்ய முடியும்னா நீ எந்த அளவுக்கு எஃபிஷியண்டா அவர் நிறைய லீடர்ஸ் உருவாக்கி இருப்பாரா இல்லையா? நயினார் தூக்கிட்டு வந்து போட்டு அவர் யாருக்கு எண்ணிக்கை வந்து நம்மளுக்கு முக்கியம் இல்லை, எண்ணம் தான் முக்கியங்கிறாரு. 2026 தேர்தல் முக்கியம் இல்லை, 2029 தான் முக்கியம் அப்படிங்கிறாரு. அப்ப இந்த எலெக்ஷன்ல நீங்க வேணாங்க, பேசாம போயிட வேண்டியதானே? கேட்பாங்களா மாட்டாங்களா? தொண்டர்கள் மனநிலையை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒன்னே ஒண்ணு, நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கணுமா, தொண்டர்கள் மனநிலை என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதிமுக பாஜக கூட்டணி உறுதி, ஓபிஎஸ் வந்துருவாரு, டிடிவி வந்துருவாரு, கன்ஃபார்ம் எல்லாரும் சேர்ந்துடுறோம். பாஜக உள்ள வந்து ஆல்ரெடி இருக்குமா, பாமகவை கூப்பிட்டுருவோம், தேமுதிக கன்ஃபார்ம் உள்ள வந்து சேர்ந்துருவாங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து கேம்பெயின்ஸ் பண்றோம், வின் பண்றோம். இதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி, இதான் நம்மளுடைய கூட்டணி, இப்படிதான் அப்படிங்கறது சீக்கிரம் முடிவு பண்ணலாம்ல. டைம் இருக்குன்னா எலெக்ஷன் கிட்ட வந்துரும். அவங்க மைண்ட ஃபர்ஸ்ட் செட் பண்ணி அவங்க அடுத்தவங்க கிட்ட போய் கேன்வாஷ் பண்ணணும்னா இட் வில் டேக் டைம். ஃபர்ஸ்ட் அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ல, இதுதாங்க நடக்கும் அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணிக்கணும்ல. அதிமுக நபர்கள் கிட்ட போயிட்டு எங்க ஓபிஎஸ் வருவாரா, எங்களுக்கே தெரியலங்க. சரி, பிஜேபி கிட்ட போயிட்டு எங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளேயாவது இவங்க எல்லாம் இணைச்சுப்பீங்களா, ஒன்னும் தெரியலங்க. டெல்லின்னா பேசுவாங்கன்னு தெரியலங்க, யாருக்குமே தெரியல. அப்ப முடிவெடுக்கிற இடத்துல யாரு இருக்கா? அவங்கள திடீர்னு வந்து ஒரு முடிவு எடுத்துட்டு கொடுக்கணுமா இல்லையா? இதெல்லாம் எங்கேயோ விஷயம் போகுது. இது எங்க இருந்து வருது? திருமாவளவன் அவர்கள் கேட்கிற கேள்வி, பதவி இல்லை அப்படிங்கிறாருல, நீங்க ஏன் அந்த பதவியில இருந்து தூக்குனீங்கல்ல? 8 மாசம் ஆகுதுல, எலெக்ஷன் வரப்போதுல, வேட்பாளரா எங்க நிக்க வைக்க போறீங்க? அந்த ஒரு பட்டியலை சொல்லுங்க, ஓரளவு க்ளூ கொடுங்க, இல்ல அண்ணாமலையை வச்சு பேச விடுங்க, எதையாவது ஒரு ஹிண்ட கொடுங்க. மக்கள் அதுக்கு ஏத்த மாதிரி மைண்ட் செட் பண்ணிப்பாங்களா இல்லையா? அவர் வரணும் நிக்கணுங்கிறாங்கல்ல. இப்ப அவர் எல்லா விஷயத்தையும் அட்ரஸ் பண்ணி, ஏன்னா திருப்பரங்குன்றம் விஷயம் எப்படியோ மடைமாற்றம் செய்யப்பட்டுச்சு, திமுக அரசாங்கம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, முற்றுப்புள்ளி வச்சது யாரு? அண்ணாமலை. அதெல்லாம் பேச அண்ணாமலை வேணுமா? அப்போ எது முக்கியமான தருணமோ அதுக்கெல்லாம் வேண்டாமா அண்ணாமலை? கேட்பாங்களா மாட்டாங்களா? கேட்பாங்க. 100 நாள் வேலை திட்டம் இனி இல்லை அப்படின்னு சொன்ன திமுக அரசாங்கத்துக்கு ஏன் இல்ல? பேரை மாத்தணும், அதுக்கு இல்லைன்னு அர்த்தமா? 125 நாட்களாக அது மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து சொன்னது யாரு? அண்ணாமலை. எல்லாமே மடைமாற்றம் பண்ணி வேற மாதிரி திசையில போகும்போது எல்லாத்தையும் தெளிவுபட சொல்றதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு. திருப்பரங்குன்றத்துல விபூதி வச்சுக்கிட்டு அது ஒரு நபர் வந்து செல்ஃபி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்படி ஒரே அழிச்சு திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு திரும்பவும் திருப்பரங்குன்றத்துல நின்று இது வந்து மக்களுக்காக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசும்போது இது எப்படி இது சாத்தியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இன்னைக்கு கேள்வி கேட்கிறாரு.
அவர் அவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு திருமாவளவன் அப்படின்னா, நயினார் தலைவரா இருக்கும்போது அண்ணாமலைக்கு இங்க என்ன வேலை? அண்ணாமலைக்கு நயினார் பதவியில இருக்கிறது பிடிக்கல. அவரு தான் எல்லா பிரஸ் மீட்டிங்கும் பதில் சொல்லணும். ஆனா அண்ணாமலை வந்து தலைவர் மாதிரி நினைச்சுக்கிட்டு பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறது கொடுக்கறது எப்படி கொடுக்கலாம்? அதான் உன் சீட்டை கிழிச்சிட்டாங்கல்ல அப்படிங்கிறாரு. இது எல்லாருக்கும் எப்படி இருக்கும்? கடுப்பாவமா ஆவாதா? இருக்குமா இருக்காதா? பொறுமையா இருங்க. ஓகே, எலெக்ஷன் முடிஞ்சிட்டோம், ஓகே பொறுமையா இருக்கும் அப்படின்னு தான் இருப்பாங்க. சோ இது ஒரு பக்கம் நடக்குது. சோ திருமாவளவன் அவர்களை அண்ணாமலை என்ன சொல்றாரு? திருமாவை வந்து திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்படிங்கிறது ஒண்ணு போயிட்டு இருக்கும்போது இந்த விபூதியை அழிச்சது அவரு தான். சோ இன்னைக்கு அதே திருப்பரங்குன்றத்துல நம்மளுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றேன், மத ரீதியான அரசியல் வேண்டாம், அங்க தீபம் ஏற்றதுனால என்ன ஆயிட போகுது, இது வந்துட போதா அது வந்துட போதா அப்படின்னு அவர் பேசுறதுக்கு அவருக்கு என்ன அருகதை இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதே இடத்துல விபூதிய கெத்தா வச்சுட்டு நீங்க போயிருந்தீங்கன்னா நாங்க இன்னைக்கு உங்களுக்கு மாசா கொடுத்துருப்போம்ல மார்க். ஆனா நீங்க அன்னைக்கு அப்படி பண்ணலையா? அப்ப உங்களுக்கு என்ன அருகதை இருக்கு இங்க வந்து பேசுறதுக்கு? அதுதானேங்க அவரும் கேட்கிறாரு. அது வந்து இவருக்கு பிடிக்கல. இவருடைய வாய்ஸ் டோன் அப்படிங்கிறது வேற மாதிரி போகுது. அண்ட் தீபம் ஏற்றல அப்படின்னா இங்க என்ன நடந்துற போகுது? ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துருமா? இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு அசம்பாவிதமா நடந்து போயிடுமா? இல்ல நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் பத்தி மக்கள் போராடாம இவங்க தூண்டிட்டு இருக்காங்க, அதுக்கேத்த மாதிரி வேலை செய்யறாங்க. ஏத்தலனா என்ன அப்படிங்கிறாரு. அடுத்து இந்த தீபத்தூண் அப்படிங்கறது எந்த அளவுக்கு மக்கள் வந்து ஒரு பெரிய விஷயமா நம்புறாங்க, ஆதரிக்கிறாங்க அப்படிங்கறத யோசிக்காம அதை பத்தி ஒரு விமர்சனம் அப்படிங்கிறது கொடுக்குறாரு. அது வந்து அளவைக்கல் அப்படிங்கிறாரு, செலவைக்கல் அப்படிங்கிறாரு, சர்வேக்கல் அப்படிங்கிறாரு. இதுக்கு நீதிமன்றமே ஒரு தீர்ப்புன்றது கொடுத்திருந்தாங்க. இதுக்கு நீங்க அளவை கல்லுங்கிறீங்க, செலவை கல்லுங்கிறீங்க, சர்வே கல்லுங்கிறீங்க, என்ன கல்லாக இருந்தாலும் போதிய ஆதாரம் அப்படிங்கிறது கொண்டு வந்து பேசுங்க அப்படிங்கிறாங்க. ஆனா இல்லையே, ஆனா நாங்க பேசுவோம் அப்படின்னு பேசினா எப்படி? இதுதானே அவங்க கேட்கறாங்க. சோ இது பக்கம் எல்லா தீர்ப்பு வந்தாலும் நாங்க ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பேசும்போது பதிலடி கொடுக்கறது அண்ணாமலையா மட்டும்தான் இருக்காரு. அதனால இவரை வந்து இப்படி லாக் பண்ணும்போது கன்ஃபார்ம் ஒரு மாதிரி மன உளைச்சல் அப்படிங்கிறது வரும் தான். ஆனா அவர் டேக்கிள் பண்ணிக்கிறாரு. பட் கூட இருக்கிறவங்களுக்கே டென்ஷன் ஆகும். இவருக்கு என்னதான் நெக்ஸ்ட் மூவா இருக்கும் அப்படிங்கறத நீங்க எதிர்பார்க்கறீங்க? மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.